வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இன்னர் வைப்ஸ் இன்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே ஸ்பெஷலானது. உங்கள பல பேர் கடந்த சில நாட்களா அல்லது வாரங்களா எங்க திரும்பினாலும் 999 அப்படின்ற நம்பரை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். உங்களோட கடிகாரத்துல, அதுக்கப்புறம் வண்டி நம்பர் பிளேட்ல, அப்புறம் பில் தொகையில, இப்படி இந்த எண் உங்களை துரத்துகிறதா? அதே சமயம் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சோகம், காரணமே இல்லாத அழுகை, அல்லது வாழ்க்கையில் எதையோ இழந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு இருக்கா? கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல முயற்சி பண்ணுது. 999 என்பது சாதாரண எண் இல்ல. இது ஒரு முடிவு மற்றும் ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளம். இன்னைக்கு இந்த வீடியோல 999 ஏஞ்சல் நம்பர் ஏன் உங்களுக்கு தெரிகிறது, அது சொல்லும் முக்கியமான 3 ரகசியங்கள் என்ன, செலனைட் கல்லை வைத்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதை மிக தெளிவாக ஆழமாக பார்க்க போறோம். இந்த வீடியோவின் முடிவுல உங்க மனசுல இருந்த அத்தனை குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ரகசியம். 999 எண் உங்களுக்கு உணர்த்தும் முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம் ஆத்தென்டிசிட்டி, அதாவது உண்மைத்தன்மை. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாழற வாழ்க்கை நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையா, இல்ல மத்தவங்களுக்காக, சமூகத்துக்காக, அப்பா அம்மாவுக்காக, இல்ல நண்பர்களுக்காக ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, போதும், நடிச்சது போதும், இப்போ உங்களோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாமலேயே சில பழக்க வழக்கங்களை நாம பழகியிருப்போம், அல்லது நமக்கு சற்றும் பொருந்தாத சில நண்பர்கள் கூடவே நாம சுத்திக்கிட்டு இருப்போம். அவங்க பேசுற பேச்சு, அவங்களுடைய சிந்தனை எதுவுமே உங்களுடைய ஆன்மா வளர்ச்சிக்கு உதவியா இருக்காது. ஆனா நட்புங்கிற பேர்ல, இல்ல உறவுங்கிற பேர்ல அவங்கள சகிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 999 அடிக்கடி கண்ணுல பட்டா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய உயர்ந்த நோக்கத்திற்கு தடையாக இருக்கும் மனிதர்களையும் பழக்கங்களையும் தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பழகின விஷயத்தை விடுறது சுலபம் இல்லை. ஆனா நீங்க உண்மையான, நேர்மையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணும்னு பிரபஞ்சம் விரும்புதா? உங்க மனசாட்சிக்கு விரோதமா எதையாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே நிறுத்துங்க. உங்க ஆன்மா எதை விரும்புதோ அதை செய்ய ஆரம்பிங்க. அதுதான் 999 சொல்லும் முதல் செய்தி. இரண்டாவது ரகசியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. 999 நம்பரை பார்க்குற காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கடி அழுகை வரலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கண்ணில் தண்ணி வரும். டிவியில் ஒரு பாட்டு கேட்டால் அழுக வரும். பழைய ஞாபகம் வந்தால் அழுகை வரும். இல்லை, காரணமே இல்லாமல் ராத்திரி தூங்கும்போது அழுக வரும். இதை நினச்சி நீங்கள், ஐயோ எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கேன், எனக்கு டிப்ரெஷனா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இதுக்கு பேர் தான் எமோஷனல் ரிலீஸ், அதாவது உணர்வுகளின் விடுதலை. நம்ம மனசுக்குள்ள ஆழத்துல பல வருடங்களா தேங்கி போன கவலைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், அதிர்ச்சிகள் புதைந்து கிடக்கும். இத்தனை நாளா அதை நீங்க பூட்டி வச்சிருந்தீங்க. இப்போ நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க. ஒரு புது வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடி பழைய வீட்டுல இருக்கிற குப்பையை எப்படி சுத்தம் செய்வோமோ, அதே மாதிரி உங்க ஆன்மா அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு முன்னாடி உள்ளே இருக்கும் கசப்பான பழைய சக்திகளை கண்ணீர் மூலமா வெளியே அனுப்புது. அதனால அழுகை வந்தா தயங்காம அழுதுடுங்க. இந்த கண்ணீர் சும்மா உப்பு தண்ணி கிடையாது. அது உங்க ஆறாவை சுத்தம் செய்யக்கூடிய புனித நீர். அது உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கும். 999 உங்களுக்கு சொல்றது இதுதான். அழுவது பலவீனம் அல்ல, இது குணமடைதலின் அடையாளம். சோ உங்க உணர்வுகளை அடக்கி வைக்காதீங்க, லெட் இட் ஃப்ளோ. மூன்றாவது ரகசியம். மூன்றாவது விஷயம் சோல் growth, அதாவது ஆன்ம வளர்ச்சி. 999 பார்க்குறப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். வேலை போயிருக்கலாம், காதல் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், இல்ல பண கஷ்டம் இருந்திருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், கடவுளே என் மேல கருணையே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
ஆனா ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க படுற கஷ்டம் அர்த்தமற்றது கிடையாது. ஒரு விதையை மண்ணுக்குள்ள புதைச்சாதான் அது மரமா வளரும். ஒரு புழு கூட்டுக்குள்ள இருந்து போராடி வெளியே வந்தாதான் பட்டாம்பூச்சியா பறக்க முடியும். அதே மாதிரி நீங்க இப்போ அனுபவிக்கிற போராட்டங்கள் எல்லாமே உங்க ஆன்மாவை பக்குவப்படுத்தணுன்றதுக்காக தான் நடக்குது. இந்த கஷ்டங்கள் மூலமா நீங்க வாழ்க்கைய பத்தி நிறைய கத்துக்குவீங்க. பொறுமையா, நிதானமா, மன்னிக்கும் குணம்னு பல விஷயங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு கத்துக் கொடுக்குது. உங்க வாழ்க்கையில ஒரு சுழற்சி முடிய போகுது. 9 என்பது முடிவின் எண். ஒரு பழைய அத்தியாயம் முடியுது. ஒரு புதிய பிரம்மாண்டமான அத்தியாயம் தொடங்க போகுது. இந்த புதிய அத்தியாயத்துக்கு உங்களை தயார்படுத்திக்க தான் இந்த சோதனைகள். ஸோ சோர்ந்து போகாதீங்க. இந்த கஷ்டம் உங்களை அழிக்கல, உங்களை செதுக்கிட்டு இருக்கு. இதுதான் 999 தரும் நம்பிக்கை. உறுதிமொழி அஃபர்மேஷன்ஸ். இப்போ இந்த 999 ஆற்றலை நமக்கு சாதகமா மாத்திக்க நாம ஒரு உறுதிமொழிய தினமும் சொல்லணும். இதை நீங்க காலையில எழுந்தவுடன் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் சொல்லுங்க. அது என்னன்னா, நான் எனது உண்மையான சுயரூபத்துடன் வாழ விரும்புகிறேன். நான் எனது உண்மையான சுயரூபத்துடன் வாழ விரும்புகிறேன். In English, I strive to live as my most authentic self. I strive to live as my most authentic self. இத மனசுல ஆழமா பதிய வைங்க. நான் யாருக்காகவும் நடிக்க மாட்டேன். என் ஆன்மா சொல்றபடி வாழ்வேன் அப்படிங்கிறது தான் இந்த உறுதியை இது உங்களுக்கு தரும். சரி, 999 பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு ஆன்மீக ரீதியா என்ன பரிகாரம் செய்யலாம்? எப்படி நம்ம ஆறாவை பாதுகாக்கிறது? இதுக்கு நமக்கு உதவ போறது கிறிஸ்டல் தான் செலனைட். செலனைட் ஒரு அற்புதமான கல். இதுக்கு லிக்விட் லைட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது திரவ ஒளி. இது பார்க்கிறதுக்கு வெள்ளை நிறத்துல பனி மாதிரி இருக்கும். ஏன் செலனைட் பயன்படுத்த வேண்டும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி 999 வரும்போது நமக்குள்ள நிறைய உணர்ச்சி போராட்டங்கள் நடக்கும். மற்றவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மேல ஈஸியா படும். செலனைட் கல்லுக்கு நம்ம ஆறால இருக்கிற வேண்டாத குப்பைகளை நீக்கிற சக்தி இருக்கு. இது உங்களுடைய எனர்ஜியை சுத்தம் செய்யும். எப்படி பயன்படுத்துவது? உங்க கூடவே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு செலனைட் கல்லை உங்க பாக்கெட்லயோ இல்ல பர்ஸ்லயோ எப்பவுமே வச்சுக்கோங்க. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். ஆபரணமா அணியலாம். செலனைட் பிரேஸ்லெட் அல்லது டாலர் மாதிரி செஞ்சு கழுத்துல அணியலாம். இது உங்க இதயத்துக்கிட்ட இருக்கும்போது மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கும். தூங்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியம். ராத்திரி தூங்கும்போது ஒரு துண்டு செலனைட் கல்ல உங்க தலையணைக்கு அடியில அண்டர் த பில்லோ வச்சுட்டு தூங்குங்க. இது என்ன பண்ணும்னா, நீங்க தூங்கும்போது உங்க ஆழ் மனசுல இருக்க பயம், கவலை, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். காலையில நீங்க எழும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெளிவா உணர்வீங்க. இந்த கண்ணில் ஆன்லைன்லேயோ இல்லை கிறிஸ்டல் ஷாப்லேயோ நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப விலை உயர்ந்த கல் கிடையாது, ஆனால் இதோட பயன் விலை மதிக்க முடியாதது. ஸோ நண்பர்களே, 999 என்பது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது ஒரு கொண்டாட்டம். பழைய குப்பைகளை தூக்கி போடுங்க. போலியான முகமூடிகளை கழற்றி எறிங்க. அழுகை வந்தா அழுது தீர்த்திடுங்க. செலனைட் கல்லை துணையா வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய பரிசுகளை தயார் செஞ்சு வச்சிருக்கு. ஆனா அந்த பரிசுகளை வாங்கிக்கணும்னா உங்க கைகள்ல இருக்கிற பழைய சுமைகளை நீங்க கீழே இறக்கி வச்சாதான் முடியும். உங்களுக்கு துணையாக, வழிகாட்டியாக உங்க ஏஞ்சல்ஸ் எப்பவுமே இருக்காங்க. சோர்ந்து போகும்போதெல்லாம் அவங்கள கூப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது உங்க வாழ்க்கையிலேயும் இந்த 999 நம்பர் நீங்க பார்த்திருந்தா மறக்காம கமெண்ட்ல ஐ ஆம் ரெடி ஃபார் மை நியூ பிகினிங், நான் என் புதிய தொடக்கத்திற்கு தயார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது ஒரு பாசிட்டிவ் உறுதிமொழியா இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.